அங்கே ஏதோ ஒரு பையன் கூட தொடருவான். அடுத்து அந்த பையன் கூட ஓடி போயிடுச்சு. எனக்கு 2 குடும்பம். எனக்கு 2 குடும்பம். நான் அவங்க பையன். யாரு? நீ அவங்க பையன் கிடையாது. சரி. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. சுரேஷ்ங்கிறதுனால ரொம்ப எனக்கு ப்ராப்ளமா இருக்குமா. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி 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 தூக்கி எறிஞ்சிடுறேன். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. 16 வருஷம் ஒரு கல்யாணம் ஆகி 15 வயசுல பையன் இருக்கான். 13 வயசுல பொண்ணு இருக்கா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடு காலி வந்தம்மா, ஒரு வீட்டுக்கு. அங்கதான் இந்த பையன் கீழே ஸ்டிக்கர் கடை வச்சிருந்தான். விநாயகனே வினை தீர்ப்பவனே. என் பையனுக்கு பசங்களை கூடுவான், கீழே விளையாடுவான். நெட்டு இது வச்சிருக்கான், அதை வச்சு பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி என் ஃபோன் நம்பர் வாங்கி கால் பண்ணிட்டே இருப்பான். ஹலோ, யார் பேசுறது? மணியா? ஆட்டோ சுரேஷா? கேபிள் வினோத்? நீ அருண் தானே? போடி போக்கத்தவள ஊரு பூரா நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. தொந்தரவு பண்றாரா? ரொம்ப தொந்தரவு பண்றான். வந்து வேலை செய்யற இடத்துல வந்து அடிக்கிறான். திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு லேடிஸ் கிட்ட என்ன பேசக்கூடாதோ அது அனைத்தும் பேசுறான். இப்ப என்ன வேணுமா அவருக்கு? நீதான் ஓணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் அவன் கூட வரணுமா, என் குழந்தைங்களும் வரணுமா. 90s தானே நீ, தெரியுதுடா. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃபை பாரு, நான் விளைவிக்கிறேன், நான் எங்கன்னா போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட நான் அசிங்கப்படுத்துவேன். டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உங்களை என்ன அசிங்கப்படுத்த வரான்? பசங்களை எதனா கடத்தி வச்சுக்குவானா, இல்லாட்டி நீ ஆசிட்டு ஊற்றிடுவானா. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 2 பையன். சரி, உங்க பெரிய பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. அவர் என்ன சொல்றாரு? பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. பண்ணிக்கிறேன்னு தான் எங்ககிட்ட சொல்றான். இல்லை மேடம், ஆல்ரெடி வந்து போன வருஷத்தில் ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணோம். வீட்டில் ஒரு 10 நாள் தான் குடும்பம் பண்ணாங்க. அதெல்லாம் ஆடி மாதம் வந்துடுச்சு. போன வருஷம் கதை. என்ன பிளாஷ்பேக்கா? ஆடி மாதம் வந்துடுவ மறுக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க அப்பா கிட்ட பேசி விட்டு வரலான்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டோம். அங்கே ஏதோ ஒரு பையன் கூட தொடருவான். அடுத்து அந்த பையன் கூட ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணு யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்பி ஐஸ்கார கூட மேடம். குறுகிய நாள் வரலாம் அவனை கொஞ்சம் ஆத்மா சாந்தப்படுத்துறதுக்காக, மனசை மாற்றுறதுக்கு புத்திமதி சொல்லி, நைனா பழசெல்லாம் மனசில் நினைக்காதையா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜனேனா. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யாப்பா. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். பரந்த உலகம் இது. இது இல்லைன்னா இன்னொன்று என்னன்னா, இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. நேற்று காலையில் தான், நேற்று நைட்டு நம்ம காலையில் உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லி காலையில் வீட்டுக்கு வந்ததுமே உட்கார வச்சு எல்லா ஸ்டோரியும் காலையில் தான் சொல்கிறாங்க எனக்கு. ஐயோ ஐயோ, பையன் தவறான பாதையில் போயின்னு இருக்கிறான். ஒரு குடும்பஸ்தியை வந்து இந்த மாதிரி தப்பு தண்டை பண்ணின்னு இருக்கான். இவன் வயசுக்கு தகாது. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. அவன் என்னன்னு பார்த்து ஸ்டடி பண்ணிக்கோ. ஒத்து வரலன்னா அவன் துணிமணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு வெளியே தெத்திரு, அவனை வீட்டை விட்டு தெத்திரு. அந்த மாதிரி புள்ள நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு 2 குடும்பம். எனக்கு 2 குடும்பம். விளங்கும்டா நாரப்பயல. உங்க பையனா? வணக்கம் மேடம், என் பேர் சுரேஷ். நாங்க வந்து ஸ்டிக்கர் ஷாப் வச்சிருக்கோம். சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார், மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. கல்யாணம் பண்ணல, அவங்க வேணாம். கல்யாணம் பண்ணல, யார் வேணாம் சொல்லுங்க. வலிக்குது, 1000 ப்ரூஃப் இருக்கு. அழுதுருவேன். ஒரு நிமிஷம், கல்யாணம் பண்ண போறோம் சொல்லியே நீங்க? அவளை கல்யாணம் பண்ணறதா இருக்குல்லையே நீங்க?
ஆல்ரெடி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்து. அது எனக்கு நீங்க பிடிக்கல. என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, நான் ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன், இவங்கள No, 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 madam. வச்சுப்பேன். இல்ல. மூக்க நோண்டுறது, காத நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது. யாரா கத்து கொடுத்தா நாங்க? நான் உங்ககிட்ட இருக்கேன். ஒரு குழந்தை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை ஒன்று பெற்று கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு குழந்தை இல்லை, உனக்காக நான் 4 குழந்தை கூட நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி இவ சொன்னான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. N4 பீச்சில் வச்சு சொன்னான், என்னைக்கு நான் உன்னை பிரிறேன் இழக்கிறேன் முழுசா நான் உன்னை விட்டு நான் ஒதுங்குறேன்றது தெரியுதோ அன்னைக்கு என் முடிவு இந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்லி சொன்னான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எதுக்கு சொன்னேன் அதை சொல்லுவியா? எப்படா சொன்னேன் அந்த வழி விடாம சத்தியம் பண்ணி சொல்லு. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நான் செத்துருவேன்னு சொல்லலன்ட்டு நான் ஏன்டா சாகணும் உனக்காக? கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் ஒண்ணு இருக்கும். அவங்க பையன் அவங்க பையனா? இங்க என்ன நடக்குது? ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? பையனா? அவங்க பையன் கிடையாது, சித்தி அவங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒரு சுதந்திரம் கொடுங்க, சரியா? உண்மை என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட பேசணும். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு நிமிஷம். ஒரு ஆண் வர்க்கம் ஒரு துணை இருக்கு, ஒரு பாதுகாப்புல இருக்கு. தனசேகர், ஒரு நிமிஷமா தனசேகர் இருப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. இல்ல அவங்க வந்து உட்காந்து இப்படி ஒரு பையன் என்னோட பழகிட்டு எனக்கு ஆசை காமிச்சு என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டாரு சொன்னா நம்ம எல்லாரும் சத்தம் போடுவோமா மாட்டோமா? கண்டிப்பா. அப்போஸ் ஒரு பொண்ணு அப்படி வேதனைப்படும் போது நம்ம குரல் கொடுத்தோம்னா கண்டிப்பா. அதே நியாயம் தானே ஆணுக்கும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இந்த இடத்துல அதுதான் சொல்றேன், இவங்களை பத்தின முழு இவர் வச்சிருக்கிற கருத்து அத்தனையுமே தப்பு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கொடுத்திருக்க கண்ணாத்தாக்கு இடம் கொடுத்திருக்கிற அந்த அத்தனை உண்மையும் இவரு தப்பு. இவருக்கு சரியான பதில் கிடைக்காதபடிக்கு இவருடைய வாழ்க்கை சரியாவே இருக்காது. இப்ப சேர்த்து வச்சுட்டா அவர் நல்லாவே இருக்க முடியாது. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். உண்மையான விஷயமே ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆண் வர்க்கம் இருக்கு. ஓகேவா? அது தம்பியோ தம்பி பழகன உறவோ. ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பினாத்துறான். அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாலே அவர் போயிருப்பாரு. இவங்க பின்னாடி சுத்தி இருக்க மாட்டாரு. அதான் பாயிண்ட். அப்ப நீ பண்ணது ரொம்பவே தவறு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அவங்க பண்ணதான் தப்பு, அவர் மேல தப்பு கிடையாது. இவங்க பண்ணதான் தப்பு. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். யார் அந்த அரசு? என் தம்பி. அரசு இல்ல அஷ்ரத். முஸ்லீம் எப்படி மேடம் இவளுக்கு தம்பி ஆக முடியும்? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நான் அசரப்பு கூட தான் இருக்கிறேன். ஆமா. யார் அவன்? அவன் என் வீட்டுக்காரர் தான். தாலி கட்டின்னு இருக்கணும், இல்லன்னா 2 பேருமே வெட்டுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.